வீடியோ எடுத்துட்டு அதை நிறுத்து. ஹாய், வெல்கம் டு அன்பு இல்லம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோ வந்து ஒரு அவார்டு ஃபங்க்ஷன் வீடியோ தான். எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். இன்ஸ்டாவில் ஷார்ட்ஸில் எல்லாமே போட்டிருப்பேன். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ட்ரெயின் வந்து நின்றுச்சு. பார்க்குறக்கே செம்மையாக இருந்துச்சுல்ல. நான் வந்து வீட்டிலேருந்து கிளம்புறது வீடியோவெல்லாம் எடுக்கலை. ட்ரெயின்லேருந்து வந்தாச்சு. இது வந்து அடுத்த நாள் காலையில் நாங்கள் டீ குடிக்க போகும்போது எடுத்த வியூஸ் தான். அழகாக இருக்குல்ல மண்டபம், ஃப்ரண்ட் டெக்கரேஷன். ஆமாம், காலையில் நாங்கள் வந்து டீ குடிக்க போகும்போது அந்த டைம்லேயும் பார்த்திங்கன்னா சூடாக வடை போட்டிருந்தாங்க. அதனால் ஆளுக்கு ஒரு டீயும் வடையும் சாப்பிட்டுட்டு மண்டபத்துக்கு வந்தாச்சு. எங்கே போயிட்டு இருக்கோம்? வேலையா கட்ட மாட்டாங்க, போயிட்டு எடு பண்ணிக்கிறாங்களா? ஆனால் போயிட்டு எடு. சும்மாவே இங்கே உட்காந்து எடுத்துட்டாங்கன்னா எடுத்து தர மாட்டேங்கிறாங்க. இது வந்து காலையில் பொங்கு சனி கோயிலுக்கு அவங்க செலவுலையே கூட்டிகிட்டு போயிருந்தாங்க எல்லா யூடியூபர்ஸையும். அப்போ எடுத்த வீடியோ தான். அங்கே நிற்கிறத பார்த்தீங்கன்னா கருப்பு பனியன் போட்டு பார்த்தீங்களா, அவர் தான். அப்போ பிரியா சேனல். அப்போது ரொம்ப ஜாலியாக எல்லாத்துக்கிட்டே பேசிக்கிட்டே வந்தார். நாங்கள் வந்து முதல் நாள் சொந்தத்தில் ஒரு சின்ன என்ன சொல்கிறது, ஒரு கண்டனன்ஸ் அந்த விசாரிக்கிறதுக்காக போயிட்டு வந்துட்டு தான் அப்புறம் இந்த ஃபங்க்ஷனில் அட்டன் பண்ண வேண்டிய சூழ்நிலை. இங்கே வந்து நல்லா தூங்கிட்டே வராரு. எனக்கு தூக்கம்தான். ஏன்னா பஸ்ஸு சேக் ஆகும்போதே எனக்கெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக தூக்கம் வந்துடும். நானும் தூங்கிட்டு தான் வந்தேன். இது வந்து ஸ்பாட்டு, கோயிலுக்கு வந்தாச்சு. முடியோடு கூட வர்ற வேலையே கிடையாது. தள்ளி விட்டு தெரியும், இருங்க, அவன் தள்ளி பிறக்க. ஒம்பது. ஆமாம், இது ஏன் அது நல்ல தீபம் தீபங்களா? அவங்க வந்து நினச்சிட்டு நிறைவேற்றி கட்டி வச்சுக்கிறாங்களே, அப்போ நம்ம அதை கட்ட ஒரு தீபத்தை குச்சியில் பற்ற வச்சுட்டு அப்படியே பற்ற வைங்க. மற்றவங்க பற்ற வச்சதில் தான் பற்ற வைக்கக்கூடாது. என்ன பண்ணுறாரு?
நல்லா இருக்கேன். எப்போ வந்தீங்க? வந்தீங்க. பார்த்து இருக்கணும். போய் குழந்தை மொய்துட்டுப்பா. இது வந்து வன்னி மரத்தில் வாழைப்பழமும் ஒரு கருப்பு ரிப்பன் மாதிரி வச்சு ஏதோ வேண்டுதல் போல் கட்டியிருக்காங்க. இதை பற்றி டீட்டெயில் கேட்டால் அங்கே யாரும் சொல்லலை. இது ஒரு வேண்டுதலுக்காக செய்யறதுன்னு சொன்னாங்க. ஒருவேளை நமக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ அதை மனசுக்குள்ளே நினச்சிட்டு இந்த மாதிரி வன்னி மரத்தில் வாழைப்பழமும் இந்த கருப்பு ரிப்பன் மாதிரி இருக்கிற துணியை கட்டணும்னு நினைக்கிறேன். ஹாய், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரமேஷ் பிரபாவதி. மனிதம் காப்போம் முதியோரின் தேடல். நம்ம பார்த்தீங்கன்னா அன்பு இல்லம், இது பாருங்க, அன்பு உள்ளமா இல்லைன்னா அன்பு இல்லம், அன்பு இல்லம் அப்படின்னு நம்ம சேனல் வந்து அவங்கள வந்து நான் எனக்கு ஃபேஸ் தெரியாது, ஆனால் வாட்ஸ்அப்பில் நம்ம வந்து யூடியூப்லாம் கட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பேசுகிறேன், பரவாயில்ல, நீங்கள் கேஷுவலாக பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரமேஷ் பிரபாவதி. மனிதம் காப்போம் முதியோரின் தேடல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்குறோம்னா, இங்கே பார்த்தீங்களா, அன்பு சொந்தங்கள், அன்பு உள்ளம் அப்படின்னு ஒரு அன்பு உள்ளம் தானே, அன்பு உள்ளம் அப்படின்ற சேனல். இது வந்து மனிதம் காப்போம் முதியோர்களுக்கான தேடல் சேனல், ரமேஷ் பிரபா. இவங்களோட லைவுக்கு போயிருக்கேன். இவங்களை எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் ஃபஸ்ட் டைம் வந்து அவங்க என்னை பார்க்குறாங்க. ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணிட்டோம். ரொம்ப செம்ம ஹாப்பியாக இருந்தது. செம்ம ஜாலியாக பேசிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் கொஞ்சம் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். ஃபோட்டோவும் எடுத்தாச்சு, வீடியோ எடுத்து. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மேடையில் என்னை பேச அழைப்பதற்காக உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கத்தை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இதில் வந்து ரொம்ப சிறப்பான விஷயம் என்னன்னா, நம்ம வந்திருக்கிற ஒவ்வொருத்தரும் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போறீங்க கேள்விப்பட்டோம். உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை பார்க்கறதுக்கு நாங்களும் ரொம்ப ஆவலாக இருக்கோம். இது வந்து சும்மா ஒரு ஏதாவது பெர்ஃபார்மன்ஸ் இவ்வளோ திறமை வாய்ந்த மனிதர்களுக்கு முன்னாடி நாங்களும் ஏதாவது பண்ணுறது ஒரு ஆசையாக தான் பண்ணுறோம். அதாவது இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்கு நம்மளுடைய விழாவுக்கு பேசுகிறோம். அதான் சொல்லுவாங்க, என்ன இருக்கு அப்படின்னு தெரியல, ஆனால் இந்த ஆர்வம் இருக்கு. அது அப்படியா, நம்மளோட ஆர்வம் இருந்தா எல்லாத்துக்கும் ஆர்வம் இருந்தா எனக்கு வேற ஒண்ணுமே இல்லை. தூக்கி வரும்போது அன்னைக்கு வந்து சென்னையில வந்து குடிக்கிறது கூட இடம் இல்லை எனக்கு. ஆனா ஒண்ணு அவங்க என்ன இருக்குன்னா, அந்த ஆர்வம் இருக்கா அப்படிங்கிறத பார்த்தாங்க, வேலை கொடுத்தாங்க. கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சி தொகுப்பாளர் ஆனாங்க. எப்பொழுதுமே நன்றி என்பது ரொம்ப முக்கியமான. கே நகர்ல ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு அது நிறைய படம் பண்ணிட்டு கலைஞரின் பிள்ளை செய்யறதா சொல்லுவது. தமிழகத்தை இந்தியாவிலேயே முன்னோடி மாநிலமாக நான் மாற்றி காட்டுவேன் என்று சொல்வதை விட நான் ஒன்றிணைத்து மாற்றி காட்ட வேண்டும். அதுதான் என்னுடைய ஆசை, கனவு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் எல்லாம் ஸ்டார்ட் ஆகிருச்சு. இவங்களாம் கலைஞர் டிவி ஃபேம்ஸ் மெம்பர்ஸ் தான். எல்லாம் ரொம்ப ஜாலியாக வந்து மிமிக்ரி பண்ணி அசத்திட்டு இருந்தாங்க. இந்த வீடியோவுமே பார்த்திங்கன்னா இதோட முடியுது. இதுக்கப்புறம் நான் அவார்டு வாங்கின வீடியோ எல்லாம் பார்த்திங்கன்னா அடுத்த வீடியோவில் காட்டுறேன். வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிட்டுருக்கும், பார்க்க போர் அடிக்கும். ரொம்ப செம்மையாக பேசுனது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒருத்தர் பேசினார் பார்த்திங்களா, அவர் தான். மீதி வீடியோவில் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.